மகாபெரிவாள் ஸ்ரீ லலிதா ரகசியசகஸ்ரநாமத்தில் வாக்தேவிகள் அம்பிகையின் ஸ்ரீவித்யினுடைய நாமங்களாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஆத்ம வித்யா என்று சொன்னார்கள். அடுத்ததாக வரக்கூடிய வித்யா ஓம் மகாவித்யாயை நமஹ. ஓம் மகாவித்யாயை நமஹ. இந்த மகா அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா பெருமை மிக்கது அப்படின்னு சொல்றது. எதற்கெல்லாம் பெருமை இருக்கிறதோ அதற்கெல்லாம் மகா என்னும் அடைமொழி இருக்குமா. அப்ப வித்யைக்கெல்லாம் மிகப்பெரியது அப்படின்னு பார்த்தா இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட பெருமை மிக்க மந்திர வடிவமானவளாக இருக்கிறார். அப்ப ஸ்ரீவித்யை தான் அனைத்திற்கும் பெரிய மந்திரம். ஏன் அப்படின்னா எல்லா கஷ்டங்களையும் போக்கி சுகத்தை கொடுப்பதால் அதற்கு மகா என்று அடைமொழியோக இருக்கிறது. இதற்கு மகாட்சரி அப்படின்னு சொல்லுவாங்க. துர்கா மகாட்சரின்னு சொல்லும் பொழுது அதற்கு மகாவித்யை அப்படின்னு பெயர் சொல்லுவாங்க. ஆக அப்படிப்பட்ட வித்யாக அவள் இருக்கிறாள். இந்த வித்யை நமக்கு எப்படி கிடைக்கிறது என்றால், இதுவரை நமக்கு இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி இந்த ஆத்மாவை நாம் தெரிந்து கொள்வதற்கு இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறோம். அதற்கு அந்த வாக் தேவதைகள் எவ்வளவு பெரிய ஞானத்தை நமக்கு சிறிது சிறிதாக உபதேசம் செய்து கொண்டு வந்தார்கள் இல்லையா. அதன்படி நாம் நடந்து செல்லும் பொழுது எப்பொழுது இந்த இவ்வளவு பெரிய தத்துவங்களை ஸ்ரீவித்யை என்று சொல்லக்கூடிய மகா மந்திரத்தை கேட்பதற்கே நாம் புண்ணியம் செய்தது போல ஆகிவிடுகிறது இல்லையா. அப்ப இத்தனை பெரிய வித்யை சொல்வதற்கு, இதை கேட்பதற்கே நாம் எத்தனை ஸ்லோகங்களை கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வித்யைக்கும் ஒவ்வொரு தேவதைகள் சொல்கிறார்கள் இல்லையா. அப்ப அப்படி சொல்லும் பொழுது இந்த ஸ்ரீவித்யை தான் உயர்ந்த மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்காகத்தான் எத்தனையோ தவங்கள் செய்கின்றார்கள் முனிவர்கள், பெரிய பெரிய ரிஷிகள், மகான்கள் எல்லாம். இந்த ஸ்ரீவித்யா உபாசகர்கள் என்ற எத்தனையோ மகான்கள் இருக்கிறார்கள். அவர்களை சொல்லும் பொழுது அவர்களை பார்ப்பதே பெரிய புண்ணியம் என்று சொல்வார்கள். அவ்வளவு பெரிய உபாசகர்கள். ஏன்னா இதை சொல்லும் பொழுது இதன் லலிதா சகஸ்ரநாமத்தை ஆரம்பிக்கும் பொழுதே பாஸ்கரராயர் அப்படின்னு ஸ்ரீவித்யா உபாசகரை நாம் பார்த்தோம் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த உபாசகர்களுடைய பெயரை கேட்பதும் நாம் செய்த புண்ணியம். அப்படிப்பட்ட உபாசகர்கள் இருப்பதால் தான் இன்றும் நமக்கு இந்த வித்யைகள் இன்னும் நமக்கு புரிவது போல் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் குருமுகமாக நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இத்தனை பெரிய விஷயங்களை நாம் குருவின் மூலமாக கற்றுக்கொண்டு விட்டால் அதனுடைய சக்தி அபரிமிதமாக இருக்கும். ஆக இந்த ஸ்ரீவித்யை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வித்யை கற்றுக்கொள்வதற்கு அந்த அம்பிகையே தகுந்த ஒரு குருவை நமக்கு அனுப்ப வேண்டும் என்று பிரார்த்திப்போம். அவளுடைய அருளால் நமக்கும் அந்த குருவின் அருளால் இந்த மகாவித்யான ஸ்ரீவித்யை ஸ்புரிக்கட்டும். அவளுடைய அருளால் நமக்கும் அந்த மந்திரம் கிடைக்கட்டும். மகாபெரியவாள்.